பறவைகளும் குருவிகளும் கூட தான் சாப்பிட்ட பழத்தின் கொட்டைகளை எச்சமாக போட்டு பெரிய பெரிய மரங்களையும் காடுகளையும் உருவாக்குகின்றது. இதற்காக மனிதர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? இயற்கையின் வளங்களை வீணாக்காமல் சரியாக பயன்படுத்த நமது மக்களை ஊக்குவிப்போம். இதில் கண்டிப்பாக ஒவ்வொரு தனிநபரும் ஈடுபடுவோம். நாம் அனைவரும் இயற்கையின் ஒரு பகுதியாகும். இயற்கையை நேசிப்பதன் மூலமும் அதை பாதுகாப்பதன் மூலமும் நமது எதிர்கால தலைமுறைக்கு ஒரு சிறந்த உலகத்தை விட்டு செல்வோம். இவ்வளவு நேரம் நாம் மரங்களை வளர்ப்பது, செடிகளை நட்டு வைப்பது மட்டும் பேசிக்கொண்டு இருந்தோம். இது அனைத்தும் உயிர் வாழ்வதற்கு முக்கியமானவை. நீர். இந்த நீர் நம் பூமிக்கு மழை மூலியமாக வந்து சேர்கிறது. இந்த மழை நீரை இந்த காலத்தில் எவ்வளவோ வீணாக்குகிறோம். அந்த மழை நீரை வீணாக்காமல் மழைநீர் சேமிப்பு தொட்டியில் சேமித்து எதிர்காலத்திற்காக பயன்படுத்துவோம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், பசுமையை பாதுகாப்போம். நீதிபதிகள், நடுவர் அவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் எனது அன்பான நண்பர்களுக்கு என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். நான் இன்று பேசப்போகும் தலைப்பு பசுமையின் காவலர் மற்றும் நிலைத்தன்மையின் நடைமுறையாளர். நிலைத்தன்மை என்பது நம் வாழ்க்கை முறை. இன்றைய தேவையை பூர்த்தி செய்வதோடு எதிர்கால சந்ததியினர் தேவைகளுக்கும் பாதிப்பளிக்காமல் இருக்கும் வகையில் வாழ்வதே நிலைத்தன்மையாகும். நாம் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இயற்கையை ஒரு வங்கி கணக்கு போல் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து தாராளமாக பணங்களை திரும்ப எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதில் மீண்டும் டெபாசிட் எதுவும் செய்வதில்லை. காடுகளை அழிக்கிறோம், நீராதாரங்களை மாசுபடுத்துகிறோம், காற்றை நஞ்சாக்குகிறோம். இது ஒரு நீண்ட காலத்திற்கு சாத்தியமல்ல. நிலைத்தன்மை என்பது பெரிய பெரிய புரட்சி அல்ல, நாம் அன்றாட வாழ்வில் செய்யும் சிறிய மாற்றங்கள் தான். முதலாவதாக நம் வீட்டிலிருந்து தொடங்கலாம். கழிவு பொருள்களை பிரித்து போடலாம். ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கலாம். மின்சாரத்தை சேமிப்போம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். இரண்டாவதாக நம் உணவு மற்றும் பொருட்களை தேர்ந்தெடுப்பது. உள்ளூர் மற்றும் காலத்திற்கு ஏற்ப காய்கறிகளை வாங்கலாம். உணவை வீணாக்காமல் இருப்போம். ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கலாம். வெளியே செல்லும் பொழுது தனிப்பட்ட தண்ணீர் பாட்டில் மற்றும் பாத்திரத்தை கொண்டு செல்லலாம். நண்பர்களே, நிலைத்தன்மை என்பது ஒரு போட்டி அல்ல, ஒரு பயணம். இது நம் தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கை முறைக்கு கொண்டு செல்வது அல்ல, மாறாக புதிய தொழில்நுட்பத்துடன் பழைய ஞானத்தை இணைத்து ஒரு சிறந்த எதிர்காலத்தை கட்டமைப்பதே. நாம் ஒவ்வொருவரும் ஒரு சிறிய மொட்டு. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் ஒரு பூங்காவை உருவாக்க முடியும். நாம் இன்று செய்யும் ஒரு சிறிய முயற்சி தான் நாளை நம் குழந்தைகள் மூச்சு விடும் ஒரு சுத்தமான காற்றாகவும், குடிக்கும் ஒரு தூய நீராகவும், வாழும் ஒரு பசுமையான பூமியாக மாறும். பேச வாய்ப்பளித்து பேசும் முன் பொறுமை காத்த என் அன்புறவுகள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இக்கல்விச்சாலையின் தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆணிவேர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தங்கங்களே, எதிர்கால சிங்கங்களே, இம்பூதங்களே, நான்மறை வேதங்களே, என் சொந்த பந்தங்களே, கட்டி கரும்பே, கருப்பட்டி இனிப்பே, விண்ணை அளந்த என் அன்னை தமிழே, உங்கள் அனைவரையும் எனது சிரம் தாழ்ந்து வணங்கி என் தலைப்புணர் துவங்குகிறேன். தாருங்கள் தங்கள் கவனங்களே. என் பெயர் காவியா. நான் மாநகராட்சி பெண்கள் உயர்நிலைப்பள்ளி சித்தாபுதூரிலிருந்து வந்துள்ளேன். நிலைத்தன்மை என்பது நாம் பயன்படுத்தும் இயற்கை வளங்களை சிக்கனமாகவும் அறிவுடன் பயன்படுத்தி அதை எதிர்காலத்திற்கும் பாதுகாப்பது. இன்று உலகம் பல சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது. உதாரணமாக காற்று மாசு, நீர்வளக்குறைவு, காட்டுத்தீ, பிளாஸ்டிக் குப்பைகள் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது. இதை யார் சரி செய்வார்? இதை சரி செய்வது இளைஞர்களே. ஏனெனில் இன்றைய இளைஞர்கள் நாளைக்கு நாம் உதவி செய்கிறோமா? அல்ல. ஏனெனில் நாம் இது போன்ற நிகழ்வுகளில் நெகிழி குப்பைகளை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்கிறோம். ஆனால் சொல்லும் நாமே அதை பின்பற்றவில்லை. அப்படி பின்பற்றவில்லை என்றால் நாம் சொல்வதை கேட்பவர்கள் எப்படி பின்பற்றுவார்கள் என்று சிந்தித்துள்ளீர்களா? சரி, வாருங்கள். இளைஞர்கள் ஏன் பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள்? ஏனெனில் இளைஞர்களிடம் சக்தி உள்ளது. இளைஞர்கள் புது எண்ணங்கள் வைத்துள்ளன. மாற்றத்தை ஏற்கும் மனப்பாங்கு அதிகம் இளைஞர்களுக்கு. எனவே இளைஞர்கள் தான் நமது நாட்டை சேமிக்கிறார்கள் என்று நாம் நினைப்போம். இளைஞர் ஒருவர் ஒரு மரம் நட்டால் அது நாளை ஒரு குடும்பத்திற்கு நிழலையும் காற்றையும் தருகிறது. இளைஞர் ஒருவர் ஒரு நாள் பிளாஸ்டிக்கை தவிர்த்தால் அது ஒரு பூமி ஆழ்ந்த 1000 கணக்கான மூச்சுகளை விட காரணமாகும். எனவே இளைஞர்களின் பாதையில் நாமும் தொடர்வோம். இளைஞர்கள் ஏன் நமக்கு அதிக விழிப்புணர்வு கற்பிக்கிறார்கள் என்று தெரியுமா? விழிப்புணர்வு. என்னென்ன விழிப்புணர்வு? மின்சாரம்,
தண்ணீர் ஆகியவற்றை சேமிப்பதும் மற்றும் தேவையில்லாமல் மின்சாரம் நமது வீட்டிலோ அல்லது பள்ளியிலோ எரிந்து கொண்டிருந்தால் அதை அணைப்பது போன்ற செயல்களை இளைஞர்கள் நமக்கு கற்பிக்கிறார்கள். மற்றும் குப்பைகளை பிரித்து வீணாக்காமல் மறுசுழற்சி செய்தல் போன்ற செயல்களை நமக்கு கற்பிக்கிறார்கள். இதை கற்பித்தால் நாம் அதை பின்பற்ற வேண்டும். நாம் அதை கற்பிக்கும் பொழுது சரி என்று கேட்டுவிட்டு பின்பற்றாமல் இருக்கக்கூடாது, அது தவறு. நாம் அதை பின்பற்றினால் நம்மை பார்த்து ஒருவர் செய்வார் என்று நாம் பின்பற்றக்கூடாது. நாம் நமக்கு சொல்லிக் கொடுத்ததை பின்பற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கணும். நெகிழி ஒரு அசுர சக்தி போன்றது, நமது வாழ்க்கையை அழிக்கக்கூடியது. ஆனால் நாம் அதை இன்னும் பயன்படுத்தி கொண்டே வருகிறோம்.